ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டேக்கு வேண்டிய வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கம்யூனிட்டி போஸ்ட்லேருந்து நிறைய கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன். அது போக வந்து சில வீடியோஸில் இம்பார்ட்டனாக கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். ஒன் பை ஒன்னா கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அபினாஷ் பி அப்படிங்கிறாங்க. ப்ரோ, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் எந்த மெயில் ஐடி கொடுக்கணும் ப்ரோ? சேனல் மெயில் ஐடி இல்லைனா பர்சனல் மெயில் ஐடி கொடுக்கணுமா சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்டிருக்காங்க. லைக் சேனலில் நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து அது வந்து எதுனாலும் கொடுக்கலாம். அந்த குறிப்பிட்ட மெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். லைக் ஆட்சன்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து இன்னும் இருக்கு, இதை நீங்க பண்ணல, இல்லைனா இது வந்து ஃபியூச்சர்ல வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வர்றதுக்காக அந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ல வந்து மெயில் ஐடி வந்து கொடுக்கணும். ஸோ அது நீங்க எது வேணாலும் கொடுத்துக்கலாம், பிரச்சனைகள் இல்லை. லைக் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அது மட்டும் நீங்க ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய மெயில் ஐடியா கொடுத்துக்கோங்க. மற்றபடி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. ஒருவேளை நீங்க ஆட்சன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு எந்த மெயில் ஐடி கொடுக்கன்னு கேட்குறீங்கன்னா அதுவும் சேம் ப்ரொசீஜர் தான். லைக் வந்து சேனல் மெயில் ஐடியில் தான் கண்டிப்பா வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. லைக் வேற மெயில் ஐடி நீங்க தனியா மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அந்த மெயில் ஐடி வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே மைண்ட்ல இருக்கணும். ஏன்னா அகைன் நம்ம வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எப்போ வேணாலும் அது வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கனாலும் சரி, அதே சமயம் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ல கொடுக்கணும்னாலும் சரி, ரெண்டு விஷயங்களும் கிளியரா சொல்லிட்டேன். ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமனிட்டி கார்டு அப்படிங்கிறவங்க வாட்ச் ஹவர்ஸ் லாஸ் ஆகுது, என்ன ப்ராப்ளம்னு தெரியல, வீடியோ டெலிட் பண்ணல, வீக்லி ஒரு வீடியோ தான் போடுறேன், என்ன பண்ணலாம் சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சம்டைம் நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து இந்த 3 சாய்ஸஸ் இருக்கும். லைக் டெலிட் பண்றது, இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா அன்லிஸ்டட் பண்றது, பிரைவேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள். அது போக வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா லைக் வந்து வாட்ச் ஹவர்ஸ் பாலிசில இந்த ஷார்ட் செல்ஃப், ஸ்டோரி செல்ஃப், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம்லயே டெலிட் பண்றது, அன்லிஸ்டட் பண்றது, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா டியூரிங் லைவ் ஸ்ட்ரீம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதால ஒவ்வொரு விஷயங்களையும் ப்ராப்பரா பார்த்துக்கோங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்மி ஆகுது அப்படின்னு சொன்னா ஏதோ நீங்க பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் தான், அதை தெரிஞ்சுக்கோங்க. வாட்ச் ஹவர்ஸ் பாலிசி பத்தினா ஃபுல் டியூட்டோரியல் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ மோர் டீடைல்ஸ்க்கு அதை செக் பண்ணி பாருங்க. டெலிட் பண்றது மட்டும் ரீசனா இருக்காது. லைக் வாட்ச் ஹவர்ஸ் டிகிரீஸ் ஆகிறதுக்கு, அது போக இந்த பிரைவேட் பண்றது, அன்லிஸ்டட் பண்றது, அது போக எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய வீடியோஸ்ல இருந்து லைக் வந்து இப்போ ஷார்ட் வீடியோஸ் பண்றீங்கன்னா ஷார்ட் ஸ்பீட்ல போகும்போது அதுக்கான வாட்ச் ஹவர்ஸ் வந்து கவுண்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அது தெரிஞ்சு கரெக்டா வீடியோஸ் வந்து மேக் பண்ணுங்க. மற்றபடி வாட்ச் ஹவர்ஸ் வந்து டிகிரீஸ் ஆகாது, லாஸ் ஆகாது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அபினாஷ் பி அப்படிங்கிறவங்க தான் அகைன் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு 2 சேனல் வச்சிருக்கேன், 2 சேனலுக்கும் வந்து மானிட்டரைசேஷன் எனேபிள் ஆயிடுச்சு, 2 சேனலுக்கும் ஒரே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணுமா இல்லைன்னா தனித்தனியா கிரியேட் பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க. மானிட்டரைசேஷன் எனேபிள் ஆகுது அப்படின்னு சொன்னாலே அதுக்கு முன்னாடியே நீங்க ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க, அதை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப்லயே நீங்க வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்து கிரியேட் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுலயே வந்து உங்களுடைய மற்ற யூடியூப் சேனல்ஸையும் லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதை தவிர்த்து வந்து எக்ஸ்ட்ரா நீட் இருந்தால் மட்டும் ஆட்சன்ஸ் வந்து நியூவா கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லயும் நீங்க வந்து ஆக்டிவா இருக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி நீங்க வந்து ஒரு ஆட்சன்ஸுக்கு மேல கிரியேட் பண்றீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துலயுமே ஆக்டிவா இருப்பேன், எல்லா விஷயங்களுமே எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா மட்டும் கிரியேட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா எனக்கு இன்னொன்று தேவை அப்படின்னு சொன்னா உங்க அக்கௌண்ட்லயே கிரியேட் பண்ணாதீங்க. லைக் அனதர் வேற யாராவது 18+ இருக்காங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கிட்ட நீங்க வந்து அவங்களுடைய நேம்ல வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ அதான் எப்பவுமே லீகலா உள்ளது, கரெக்டான ஒரு ப்ரொசீஜர். ஸோ அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா அது தேவைன்னா மட்டும் மோர் தென் 1 ஆட்சன்ஸ் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணுங்க. மற்றபடி வந்து ஒரே ஆட்சன்ஸ்லயே எத்தனை சேனல்ஸ்னாலும் சரி, எத்தனை பிளாகர் வெப்சைட்ஸ் மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து அதையே நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா டீம் டிஎன்கேடிஆர் அப்படிங்கிறவங்க ஸ்விம்மிங் தெரியுமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தெரியும் ப்ரோ, அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்னோட ராஜரை சேனல்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தக்கிங் எஃப்எஃப் அப்படிங்கிறவங்க சுத்தமல்லி டேமா ப்ரோன்னு கேட்டிருக்காங்க. டேம்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, எங்க ஊருக்குள்ள இருக்கிற கால்வா தான். ஸோ அதில் தான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதில் எடுத்த பிக் தான் இது வந்து. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டீம் டிஎன் கேடிஆர் அப்படிங்கிறவங்க அகைன் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜென்ரலி கம்யூனிட்டி டேப் இனேபிள் ஆக எவ்வளவு டேஸ் வந்து ஆகும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கீழே லோகநாதன் ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே கம்யூனிட்டி டேப் இனேபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட் படி வந்து பாத்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் போதும் ப்ரோ. ஸோ மேக்ஸிமம் அப்டேட்டடாக இருந்துக்கோங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவையில்லை, 500 சப்ஸ்கிரைபர்ஸே போதும். அதே சமயம் இவங்க கேட்ட கொஸ்டின் லைக் வந்து எவ்வளோ நேரம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. குறிப்பிட்டு வந்து யூடியூப் ஹெல்ப் ஃபார்ம்லேயே நான் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இட் வில் டேக் அப் டு 1 week டு சி கம்யூனிட்டி டேப் ஆஃப்டர் பாசிங் 500 சப்ஸ்கிரைபர்ஸ்னு அவங்களே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 1 week ஆகலாம், அப் டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வந்து அவைலபிள் ஆகிரும். இந்த 1 weekக்குள்ளேயே மேக்ஸிமம் வந்து அவைலபிள் ஆகும். சம் கேசஸ்ல கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிறது 500 சப்ஸ்கிரைபர் நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 week குள்ள உங்களுக்கு வந்து அவைலபிள் ஆகிரும். வீடியோ தரப்புல கொடுத்துருக்கக்கூடியது உங்கள்கிட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிரிஷ் வேல்ட் தமிழ் அப்படிங்கிறவங்க என்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்யுங்கள், அதாவது கூகுள் மற்றும் யூடியூபில்
உள்ள ப்ரொஃபைல் ஒரே ஃபோட்டோவாக இருக்கக்கூடாது என்கிறார்களே, உண்மையா? கண்டிப்பா இல்லவே இல்லை. யூடியூப் சேனல்லையும் கூகுள் அக்கௌண்ட்லையும் ஒரே ஃபோட்டோ கொடுக்கறதுனால எந்தவித பிரச்சனையுமே வரப்போறதில்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து அப்டேட் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லையும் நம்ம வந்து லோகோ வந்து தனியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் கூகுள் அக்கௌண்ட்லையும் சேர்ந்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணும்போது அதே மாதிரி அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து அப்டேட்ல தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரியே யூடியூப் சேனல்ல இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அதே சமயம் நீங்க தனித்தனியா ரெண்டுத்துக்கும் ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதை நினைச்சு யாரும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. மேக்ஸிமம் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா லோகோ மட்டும் ஓன் கிரியேஷனா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைக் வந்து நீங்களே யூனிக்கா ஏதாவது ஒரு விஷயம் வந்து அதில் ஆட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ அது மட்டும் தான் சொல்லுவேன். மற்றபடி வந்து சேமா இருக்கு கூகுள் அக்கௌண்ட்லையும் உங்களுடைய யூடியூப் சேனல் அந்த ப்ரொஃபைல் லோகோலையும் அப்படிங்கிறதுலாம் எந்தவித பிரச்சனையுமே இல்லை. ஸோ இது கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின், அதாவது கணேஷ் ரவி அப்படிங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் வாட்ச் ஹவர்ஸ் பற்றின வீடியோ. ஸோ அதுக்கு கீழே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சேனல் ஆரம்பித்து 2 மாதத்தில் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சேனலில் பார்த்தேன், இது எப்படி சாத்தியம்னு கேட்டிருக்காங்க. 5 லட்சம்னு இல்லை, லைக் வந்து மில்லியன்னாலும் சரி அண்ட் அதுக்கும் அபவா இருந்தாலும் சரி, குறிப்பிட்டு வந்து யூடியூப் சேனல் அப்படின்னு எடுக்கும்போது 2 விஷயங்கள் மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த 2 விஷயங்களுமே குறிப்பிட்டு உங்களுடைய சேனல் க்ரோத்தையும் குயிக்காக கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், லைக் பாப்புலாரிட்டி. ஆல்ரெடி ஃபேமாக உள்ளவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்னு இல்லை எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லனாலும் சடனாக வராங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ரீச் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும். அவங்க எந்த விஷயங்கள் பண்ணாலுமே அது புதுசாகவே தெரியும் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி நிறைய பேர் பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பாப்புலர் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கும். ஸோ அதை தவிர கண்டென்ட் வேல்யூ, ஒரு நார்மல் கிரியேட்டராக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் லைக் வந்து பெருசாக அவங்களை வந்து யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய கண்டென்ட் என்ன, உங்களுக்கு எது வந்து தெரியும் அப்படிங்கிறத அதில் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக கொடுத்தீங்க, யூனிக்காக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த குயிக் க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கலாம். பட் கேரண்டியாக நம்மளால் சொல்ல முடியாது. லைக் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து அந்த ரீச் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். எப்போவுமே வந்து அந்த growth கிடைக்கல அப்படிங்கிறத அனதர் பர்சனோட கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து பார்க்காதீங்க. லைக் வந்து growth அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அதுதான் உங்களுடைய growth, உங்களுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறத எப்போவுமே நினச்சிக்கோங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா, லைக் வந்து ஃபஸ்ட்டு இருந்து வீடியோஸில் இருந்து இப்போ ஒரு 20 வீடியோ இல்லைனா 100 வீடியோன்னு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் எப்போவுமே முக்கியமானது. ஒரு கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே இந்த கண்டென்ட் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது நார்மலாக வந்து எல்லாருக்குமே அமையிறது கிடையாது, லைக் பாப்புலாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதை தவிர குயிக் க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த 2 விஷயங்களை பொறுத்து நார்மலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க, நிறைய என்டர்டெயின் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் புதுசாக ட்ரை பண்ணுங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு குயிக் க்ரோத் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே ஸ்டேபிளா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி மட்டும் சந்தையில் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ்ல ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.